இந்த கண்ணூரோட மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னு தெரியல. சரி ஓகே, காசர்கோடு போயிட்டு அந்த பீக்கல் ஃபோர்ட்ன்றாங்களே எண்டு வித் டூரிசத்தோட முடியலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீக்கல் ஃபோர்ட் போகலான்னு போனேன். பீக்கல் ஃபோர்ட் சூப்பர் க்ரௌடட். ஸோ அதனால எனக்கு பீக்கல் ஃபோர்ட்டில் இருந்துட்டு ஜஸ்ட் வெளியில் வந்துட்டேன். என்னால் கூட்டம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதை பார்க்க முடியாதுன்னு இல்லை, அது என்னவோ நமக்கு ட்ராவலிங் ஒத்து வர மாட்டேங்குது. ஸோ காசர்கோடு பார்த்துட்டு மலப்புரத்தில் சாப்பிட்டா அவில் மில்கை இங்கேயும் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஒரு பீச் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து மொக்கையை போட்டு தென் அகைன் எங்கே போகிறதுன்னு தெரில. வாண்ட் டு கோ ஃபார் மார்வந்தே வரைக்கும் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியல எனக்கு. சரி ஓகே போகலாம்னு சொல்லிட்டு மேங்களூர் போனால் மேங்களூரை தாண்டினேன். நைட் ஆகிடுச்சு. சரி மார்வந்தே வரைக்கும் போக முடியாது, ஏன் தங்கலான்னு தேடணும். ஒருத்தர் 7000 ரூபாங்கிறாரு, ஒருத்தர் 8000 ரூபாங்கிறாரு. சத்தியமாக எங்களுக்கு தெரியல. திடீர்னு ஒரு இடம் பார்த்தோம், கிரி ரெசார்ட்னு சொல்லிட்டு. சரி பேரு தான் மொக்கையாக இருக்குது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா அகெயின் தி ஹோல் ட்ரிப் எண்ட்ஸ் வித் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த இடத்துக்கு போயிடும். கேம்பிங் மாதிரி இருந்தது, விச் இஸ் லைக் பேக் வாட்டர்ஸ் பக்கத்தில். என்னால் கயாக்கிங் பண்ண முடிஞ்சது ரொம்ப வருஷம் கழிச்சு. தேங்க்ஸ் டு ஹரிவம்பதன் மை ஃப்ரெண்டு. அவன் தான் எனக்கு முதல்ல கயாக்கிங் சொல்லி கொடுத்தான் பேக் இன் நியூ ஹாம்ஷியரில். இப்போ என்னால் தைரியமாக கயாக்கிங் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்டேட் தேர். என்னோட ட்ரிப்ல இருந்து வந்தவங்க அவங்க கிளம்பிட்டாங்க. நான் மட்டும் திருப்பி இன்னொரு நாள் அலோனா உட்காந்துட்டு அந்த இடத்த ரசிச்சுக்கிட்டு திருப்பியும் கயாக்கிங் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிசார்ட்டோட ஓனர் சொன்னார், ஹே டோன்ட் கோ டு மார்வந்தே இஸ் ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் தான், பட் மட்டு டு பதுக்கரை பீச் நல்லா இருக்கும்னு சொன்னார். அங்கே போயிட்டு அந்த ஷூட் பண்ணிட்டு விச் வாஸ் லைக் அமேசிங். ஏன்னா ஒரு சைடில் சீ இருக்கும், ஒரு சைடில் பேக் வாட்டர்ஸ் இருக்கும், நடுவில் ரோட்ஸ் இருக்கும். தட்ஸ் தி எண்ட் ஆஃப் மை கோஸ்டல் ரைட். இதோட மேலே இன்னொரு சின்ன பாயிண்டோட க்ளோஸ் பண்ணுறேன். திருப்பி வீட்டுக்கு வரேன். ஜெயின் டெம்பிள் ஒன்று போயிட்டு திருப்பி வரும்போது எனக்கு என்னவோ தோணுச்சு, யானை அதாவது ஆணையை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா மை ஃபேவரட் அனிமல் இஸ் ஆல்வேஸ் எலிஃபென்ட். வண்டி நிப்பாட்டிட்டு டீ குடிக்க போகிறேன். ஒரு பையன் வந்துட்டு சொல்கிறான், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் எலிஃபென்ட் கேம்ப் இருக்குது, போய் பாருங்கன்னு. ஸோ சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட்டில் எனக்கு தெரியல. ஐ லீவ் இட் டு நேச்சர், ஐ லீவ் இட் டு so called people. That's why I was saying that இந்த ட்ரிப் முழுவதுமாக அமைஞ்சது இயற்கையும் மனிதர்களால் மட்டுமே. தேங்க்ஸ் அகெயின் ஃபார் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். நான் இதை ஃபுல்லாகவே கடத்திட்டேன்னா கேட்டால் இல்லை, என்னோடய வீடியோ வரும் யூடியூப்ஸில். ஸோ அதில் முழுமையாக கடத்த முயற்சிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் till this time. Appreciated each and everyone who is watching this one. Thank you again.